வணக்கங்க. நான் உங்கள் உழவி டைரி ஃபார்ம் பிடிச்சத வளர்க்க போகிற சீரிஸ் டே 2. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே காலையில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். ஃபுல்லாக பேலட்டு மேலே கீழே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம். பேலட்டு கீழே வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆடுங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். சளி இருமல் எதனா இருக்கான்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா 2-3 ஆட்டுக்கு சளி இருமல் இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் மெரிக்யூன் டானிக் ஊற்றிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா நடுத்தில் இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி 2 குட்டிங்க நம்மளாண்ட வம்பு பண்ணியிருந்தது. டானிக் ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீனி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். தீனி பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ அதுமாரி வைக்கிறோம். ஏன்னா வெயிட்டுக்கு 20 கிராம்ன்ற கணக்கில் வச்சுட்ருக்கோம். 5 ஆட்டுக்கு 3 கிலோன்ற மாதிரி வச்சுன்னு இருக்கோம். அதிகமாகவும் வைக்கக்கூடாது, கம்மியாகவும் வைக்கக்கூடாது. அதிகமாக வச்சுன்னு பார்த்திங்கன்னா வயிறு உபசம் அதுமாரி ஏற்படும். கம்மியாக வச்சின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் அதிகமாக ஆகாது. ஏன்னா நம்ம அடர் தீவனம் மட்டும்தான் போட்டு வளர்க்குறோம், பசுந்தீவனம் இல்லை. தண்ணியில் பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு தண்ணி வைப்போம். என்ன புண்ணாக்குனா கடல புண்ணாக்கு. கடல புண்ணாக்கு எதுக்கு வைக்கிறோன்னா, ஆட்டுக்கு வந்து வெயிட் கெயின் அதிகமாகிறதுக்கோசம் வைக்கிறோம். இது போல் யூஸ்ஃபுல்லான ஃபார்மிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.